ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க இன்னைக்கு நாங்கள் பூண்டு கார குழம்பு செய்யலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க பூண்டு பாருங்க எவ்வளோ இருக்குது. ஒரு 2 இது வந்து சைஸ் வந்து பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சிருக்கிறேன். உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணுனா, சின்ன பூண்டாக இருந்தும் இந்த மாதிரி அப்படியே போட்டுடுங்க, பரவாயில்ல. இது பெரிய பூண்டு இருக்கனால கொஞ்சம் கட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். நாங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு, இது போட்டுக்கலாம். இதை வந்து பூண்டு போட்டுக்கலாம். நல்லா பூண்டு ஜாஸ்தியாக போடுங்க, அப்போதான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வரட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக வந்துச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து வெங்காயம் இப்போ போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். இப்படியே நல்லா வதக்கி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இப்போ வந்து இது வந்து புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து ஊற வச்சு இதில் வந்து காரக்குழம்பு மசாலா வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது எந்த மசாலானா, இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். இது 50 கிராம் பாக்கெட்டு. நான் அரை பாக்கெட் போட்டுட்டேன். அரை பாக்கெட் வந்து போட்டு செய்கிறேன் நான். இது வந்து கரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா இது வதங்கணும். மிளகு வந்து ஒரு 4 மிளகு போடுங்க. பாருங்க, இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இதில் வந்து தக்காளி போடலாம். பாருங்க, தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாம். இது வதக்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள். நல்லா மசஞ்சி வரணுங்க. இது பாருங்க, தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மசஞ்சி வரட்டும். சூப்பராக இருக்குங்க இந்த காரக்குழம்பு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, அற்புதமாக இருக்கும். நாங்கள் வதக்குற இதில் தாங்க இருக்குது. நல்லா குழவா நல்லா வதக்குனாதான் உங்களுக்கு டேஸ்ட்டு வரும். நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். எவ்வளோ நாங்கள் வதக்குறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டு தான் வரும் உங்களுக்கு. நல்லா சூப்பராக. அவ்வளோதான். இது நல்லா வந்து வந்துச்சு. இந்த வந்து நாங்கள் இந்த புளி தண்ணி வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதி வந்து நல்லா கொதி வரட்டும். பார்க்கலாம் நாங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போவே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கொதி வந்து திக்கானா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். இது மூடி வச்சிடலாம் நாங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக காரக்குழம்பு அவ்வளோ திக்காக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா திக்காகட்டும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மட்டன் வந்து ஃப்ரை பார்க்கலாங்க. இப்போ வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரே ஒரு வெங்காயம், 1/4 கிலோ மட்டன். இது 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதக்கட்டும். பாருங்க, லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டணும். இப்போ வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இந்த மசாலா வந்து இது தக்காளி வதக்குறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் இது போட்டுக்கலாம். அப்படியே நல்லா போட்டு இப்போ வந்து மட்டன் போட்டுக்கலாம். இந்த மட்டன் வந்து போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 1/2 டம்ளர் தண்ணி தாங்க போட்டேன் 1/4 கிலோ கறிக்கு. போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது பூண்டு காரக்குழம்பு. பாதி பேர் வந்து பூண்டு வந்து அப்படியே முழுசாக போட்டு இது பண்ணுவாங்க. நான் வந்து நல்லா இதுலேயே நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி போட்டுட்டு, பூண்டு ஒன்று ரெண்டாக தெரியுது. ஆனால் பசங்க வந்து பூண்டு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. முழுசு போட்டால் நான் வந்து அதுலேயே குழஞ்சி நல்லா வதக்கி போட்டுருக்குறேன். சூப்பராக இருக்கும். இது பசங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், நல்லா வெந்துச்சு கறி எல்லாம் வெந்து கொஞ்சம் கிரேவி இருக்குது. நல்லா வரும். கொஞ்சம் சுண்டி வரட்டும். கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்சம் வந்து அங்கே எண்ணெய் வந்து தண்ணியெல்லாம் நல்லா இதாக இருக்கும். பார்க்கலாம். காரக்குழம்பும் ரெடி, மட்டன் கிரேவியும் ரெடிங்க. இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நாங்கள் போதும். இது ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பூண்டு காரக்குழம்பு மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பசங்க கூட பூண்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொழிஞ்சு இருக்குது. இதுலேயே பெரியவங்கன்னா சாப்பிடுவாங்க, பசங்க சாப்பிடுவாங்களா பூண்டு. அதனால இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் குட்டியாக நறுக்கி வதக்கி போடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.